வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு காண்க 5 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 9 டிவைடட் பை 3 மைனஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை நம்ம வந்து பிஓடி எம்ஏஎஸ் இதன் மூலமாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த ப்ராக்கெட்லேயுமே நம்ம ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்னா கர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு கர்லி ப்ராக்கெட் இருக்கா, ஸோ இப்போ அந்த 5 மைனஸை அப்படியே வச்சுக்கிடலாம். இப்போ கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது, க்ளோஸ்டு இருக்குது, அதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்? க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் தான் மைனஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா 10. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் சைன் போட்டுக்கலாம். வெளியில் இருக்க மைனஸ் 24 எழுதிக்கிடலாம். இப்போ 5 மைனஸ் கர்லி ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, மைனஸ் தான் இருக்குது. ஸோ 10ல் 3 போணுச்சுன்னா 7, 10 தானே பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இப்போ கர்லி ப்ராக்கெட் போயிடும், மைனஸ் 24. இப்போ இது என்ன ஆகும், 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும், ப்ளஸ் 7 மைனஸ் 24. ஸோ இப்போ 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12. 24லேருந்து 12 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். 24 தானே பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து -12. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.